அந்த வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருந்துட்டு காலேஜ் டேஸில் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரே நாள் சண்டே அவுட்டிங்ஸ். அந்த மாதிரி நானும் ஆயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போன இடம் தான் மந்தி ஃபை. பிகாஸ் வி வர் ஆல் கிரேவிங் ஃபார் மந்தி. பட் அங்கே போனதுக்கப்புறம் அது ஒரு டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், வாழ்க்கையில் ஒருத்தவங்க எதை வேணாலும் சாப்பிட்லான்னு கிரேவ் பண்ணா, ஆனால் மந்தி சாப்பிடணும்னு யாராவது கிரேவ் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஃப்ளேவரே இல்லை. ஜென்ரலாக இப்படி தான் இருக்குமா, இல்லை அந்த இடத்துல மோசமாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இது வரைக்கும் மந்தி சாப்பிட்டதே இல்லை. பட் என்னோட மந்தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். பட் இட்ஸ் ஓகே, நம்ம மந்தி தேடுதலாம் விட வேண்டாம். அடுத்து வேற எங்கேயாவது நல்ல மந்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் மீ சுபர்ணா. நான் காலேஜில் எப்படி இருக்கிறத வச்சு சமைக்கிறதுன்னு வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸை நான் டிஜிட்டல் டைரியில் கேப்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சண்டேஸ்னால் செல்ஃப் க்ரூமிங் இருக்கணும்ல. ஸோ போய் இருக்க வழியெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு த்ரெட்டிங்கும் பண்ணிவிட்டு அது ஒரு வழியை அனுபவிச்சுட்டு எங்களால் அந்த மந்தியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ மிச்சத்தை பார்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க டாக்ஸுக்கு போட்டு அடுத்து வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மழையிலையும் ஒரு ஆட்டத்தை போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த டேயை முடிச்சிட்டோம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டது தான் எனக்கு நடந்ததுலேயே உருப்படியான விஷயம். ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.